இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இயேசு ஆண்டவர் தர்மம் செய்வது, இறைவேண்டல் செய்வது, நோன்பு இருப்பது என்று யூதர்களின் மிக முக்கியமான 3 கடமைகளை குறித்து இன்றைக்கு பேசுகிறார். 6வது அதிகாரம், மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 1-6, 16-18. தர்மம் செய்வதை அல்லது இறைவேண்டலை, நோன்பு இருத்தலையும் கூட பலர் எப்படி செய்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டி அதில் உள்ள குறைபாட்டை நீக்க விரும்புகிறார் நம் ஆண்டவர் இயேசு. மற்றவர்கள் பார்க்க வேண்டுமென்று ஜெபிக்கிறவர்கள் உண்டு. மற்றவர்கள் மத்தியில் புகழ் பெற வேண்டும், பெயர் எடுக்க வேண்டும் என்பதற்காக தர்மம் செய்கிறவர்கள் உண்டு. அதை போலவே நோன்பு இருந்தால் மற்றவர்கள் நம்மை மிக பக்தியான மனிதர்கள், மிகுந்த நம்பிக்கை உடையவர்கள், பெரிய விசுவாசிகள் என்று கருதுவார்கள் என்று மற்றவர்கள் பார்க்க, மற்றவர்கள் தெரிந்து கொள்ள விதத்திலே அவர்கள் நோன்பு இருப்பார்கள். இந்த 3 காரியத்தையும் ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார்? மற்றவர்கள் பார்க்க வேண்டும், மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், மற்றவர்கள் உங்களை புகழ வேண்டும், நீங்கள் பெயர் எடுக்க வேண்டும் என்பதற்காக ஜெபம் செய்வதோ, தர்மம் செய்வதோ, நோன்பு இருப்பதோ நீங்கள் செய்தால் மற்றவர்களிடமிருந்து நீங்கள் புகழை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பெயர் கிடைக்கும், உங்களை தர்ம வள்ளல் என்பார்கள், உங்களை பெரிய விசுவாசிகள் என்பார்கள். ஆனால் கடவுளிடமிருந்து உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. இவைகள் உள்ளத்தளவிலே இருக்க வேண்டும், மறைவாக செய்யப்பட வேண்டும். அது தெரிய வந்தால் அது வேறு. ஆனால் நாம் தெரிய வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்யக்கூடாது. கடவுளுக்கு தெரிய வேண்டும். மறைவாய் உள்ளதை காணும் தந்தையும் மறைவாக உங்களுக்கு வெகுமதி அளிப்பார். இது எல்லாமே இன்டர்னல் ஃபோரம். நாம் கடவுளோடு கொள்ளுகின்ற தொடர்பு. பொது வழிபாடு வேறு, நம்முடைய தனிப்பட்ட செயல்கள், ஜபங்கள், நோன்பு இருப்பது போன்றவைகள் வேறு. நமக்குள்ளே இருக்கிற கடவுளை மகிழ்ச்சிப்படுத்துவது, மகிமைப்படுத்துவது, நமக்குள்ளே இருக்கிற கடவுளுக்கு பயந்து செய்வது, நமக்குள்ளே இருக்கிற கடவுளை நாம் அவருடைய அன்பிலே, அவருடைய மகிழ்விலே, அவருடைய பிரசன்னத்திலே லயித்து இருப்பது. இட்ஸ் a private matter. It's a private matter. அன்பானவர்களே, ஆகையினால் நாம் மறைவாக எந்த அளவிற்கு மறைவாக செய்கிறோமோ அந்த அளவிற்கு ஆழமாக அன்பில் வளருகிறோம், இறைவனோடு உறவில் வளருகிறோம், இறைவனுக்கு உகந்தவர்களாக நாம் மாறுகிறோம். அந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நோட்டீஸ்ல போடணும், கல்லுல பேர் எடுக்கணும் என்பதற்காக எத்தனை பேர் துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, காசு கொடுக்க, செயல்களை செய்ய. அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, எங்களுடைய வாழ்விலே நீர் தலையிட்டு எங்களுக்கு உயிர் கொடுத்திருக்கிறீர். உம்முடைய சொந்த மகன் இயேசு கிறிஸ்து, அவர் கடவுளாக இருந்தவர், மனிதருக்குள்ளே மறைந்தார். மனிதருக்குள்ளே அந்த கடவுள் அன்பை புதைந்து வைக்க அவர் தன்னையே அடிமையாக்கி கொண்டார். எங்களை தாழ்த்தி கொள்ள, நாங்கள் மற்றவர்கள் முன்பாக பெயர் எடுக்கின்ற நிலைகளிலிருந்து ஒதுங்கி நிற்க, ஆண்டவரே, நாங்கள் மறைவாக இந்த நல்ல காரியங்களை செய்ய, உம்மை மகிமைப்படுத்த நாங்கள் தயாராக இல்லையே. பல சமயங்களில் அந்த சுயநலம் இருக்கிறது, ஆணவம் இருக்கிறது, பெருமை பேச்சிலும் வார்த்தைகளிலும் செயல்களிலும் இருக்கிறது. ஆண்டவரே, நீர் விரும்புகிறதின்படியான உண்மை உறவு உம்மோடு கொள்ள வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.